上！这打仗！我操！我操！赶紧走！打起来了！我操！战斗机直接打！ கிறிஸ்டியன் நெட்டுநர்கள் அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இஸ்ரேல் ஈரான் இந்த போர் தற்போது 13 நாட்களையும் கடந்து மிகப்பெரிய லெவல்ல போயிட்டு இருக்கு. குறிப்பாக இஸ்ரேல் ஈரானை தாக்குகிறது, ஈரானும் இஸ்ரேலை குறிவைத்து தாக்குதல் நடத்துகிறது. அது மட்டுமல்லாமல் லெபனானில் இருந்து இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்தப்படுகிறது. இஸ்ரேலும் லெபனான் மீது மிகப்பெரிய அளவில் தாக்குதல் நடத்துகிறது. லெபனான் என்றால் உங்களுக்கு ஹிஸ்புல்லா என்ற அந்த தீவிரவாத அமைப்புக்கு எதிராக. இந்நிலையில் நேற்றைய தினம் ஈரானும் ஹெஸ்புல்லாவும் இணைந்து இஸ்ரேலுக்கு மேல ஒரு மிகப்பெரிய அளவிலான தாக்குதல் நடத்தியிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட ராக்கெட்ஸ் இஸ்ரேலுக்கு நேராக ஏவி தாக்குதல் நடத்தியிருக்கிறாங்க. இதில் இஸ்ரேலில் பாதிப்புகள் ஏற்பட்டிருப்பதையும் நம்மளால பார்க்க முடிகிறது. சோ இதற்கு பதிலடி கொடுக்கும் விதமாக இஸ்ரேலும் ஹெஸ்புல்லாவுக்கு எதிராக அவங்க தாக்குதல் நடத்தியிருக்கிறாங்க. அந்த செய்திகளையும் தற்போது நம்மளால பார்க்க முடிகிறது. இந்நிலையில தற்போது ஒரு வீடியோ கிளிப் சமூக வலைதளங்களில் மிக வைரலாக வருவதை நீங்க பார்த்திருப்பீங்க. அதாவது ஓமன் தேசத்துல உள்ள ஒரு ஆயில் ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டி. சோ இதற்கு மேலாக ஒரு மிகப்பெரிய தாக்குதலை ஈரான் நடத்தியதாக செய்திகளை நம்மளால பார்க்க முடிந்தது. சோ குறிப்பாக அந்த வீடியோ காட்சியில் அங்கு தீ மளமளவென்று பற்றி எறிவதையும், குறிப்பாக அங்குள்ள மக்கள் பயப்படும் காட்சிகளையும் நம்மளால பார்க்க முடிகிறது. சோ ஈரான் ஓமான் மீது இந்த தாக்குதலை நடத்தி விட்டார்கள் என்று செய்திகள் பரவி வரக்கூடிய இந்த சூழ்நிலையில ஈரான் அதை மறுத்திருக்கிறாங்க. இது ஒரு ஃபால்ஸ் இன்ஃபர்மேஷன், ஈரான் அங்க தாக்குதல் நடத்தல அப்படின்னு சொல்லி ஈரான் மறுத்திருப்பதான செய்திகளையும் நம்மளால் பார்க்க முடிகிறது. இந்த இஸ்ரேல் ஈரான் இந்த போர் இதன் காரணமாக கச்சா எண்ணெய், குறிப்பாக ஆயில் சம்பந்தமான காரியங்கள் நம்ம பார்த்திருப்போம். குறிப்பாக எல்பிஜி தட்டுப்பாடு, இது எல்லாமே நீங்க நேற்றைய தினம் இருந்தே கேள்விப்பட்டிருப்பீங்க. சோ இப்படிப்பட்ட காரியங்கள் வரும்போது பல முன்னேற்பாடுகளை செய்ய வேண்டும் என்று பல நாடுகளும் பல காரியங்களை செய்து கொண்டு வருகிறார்கள். சோ நிறைய இடங்களில் மக்கள் சென்று பெட்ரோல், டீசல் இதெல்லாம் வாங்குகிற சில காட்சிகளையும் நம்மளால பார்க்க முடிகிறது. குறிப்பாக கேஸ் தட்டுப்பாடு அது ஏற்பட்டுள்ளது என்ற செய்திகளையும் நம்ம பார்த்து கொண்டு வந்தோம். இந்நிலையில் இந்த நிலையில் இந்தியாவுக்கு நேராக செல்லும் கப்பல்கள் ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸ் வழியாக செல்லலாம் என்ற ஒரு அறிவிப்பை ஈரான் அறிவித்திருந்தது. அதன்படியாக அந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸ் வழியாக இந்தியாவுக்கு கப்பல் ஒன்று வந்துள்ள அந்த செய்திகளையும் நீங்க பார்த்திருப்பீங்க. இந்தியாவுக்கு தேவையான ஆயில் ஃபெசிலிட்டிஸ், எல்பிஜி கேஸ் இதெல்லாமே கிடைக்கும் என்றும் இதற்கான தீர்வுகள் ஒரு சில தினங்களில் கிடைத்துவிடும் என்ற செய்திகளும் தற்போது வெளியாகி கொண்டிருக்கிறது. இதையும் நம்ம பார்த்து கொண்டு வருகிறோம். இப்படிப்பட்ட போர் சூழல்கள் காணப்படுகிற இந்த சூழ்நிலையில் ரஷ்யா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, உடனடியாக இந்த போர் முடிவுக்கு வர வேண்டும், இதனை உடனடியாக நிறுத்த வேண்டும் என்று அவங்க சொல்லியிருக்கிறாங்க. ஆனா நியூஸ் எல்லாம் நம்ம பார்க்கும்போது ரஷ்யா 10,000க்கும் மேற்பட்ட தன்னுடைய ட்ரூப்ஸ் அங்க அனுப்பியிருக்காங்க என்னுள்ள செய்திகளை நம்மளால் பார்க்க முடிகிறது. உக்ரைன் அதிபரான ஜெலன்ஸ்கி அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ரஷ்யா மறைமுகமாக இந்த போரில் உள்ளது. நீங்க நினைக்கிறீங்க ரஷ்யா போரில் இல்லை அப்படின்னு, ஆனா மறைமுகமாக ஈரானுக்கான அனைத்து உதவிகளையும் ரஷ்யா செய்து கொண்டிருக்கிறது என்று உக்ரைன் அதிபரான ஜெலன்ஸ்கி அவர் அறிவிச்சிருக்கிறாரு. ரஷ்யா இந்த போரில் இருக்கிறார்கள் என்பது நமக்கு தெரிகிறது. இந்த யுத்தங்கள் மிகப்பெரிய லெவல்ல வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில ஈரான் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த போரை நீங்கள் முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்றால் நாங்கள் 3 நிபந்தனைகள் வைக்கிறோம். இந்த 3 நிபந்தனைகளையும் நீங்கள் செய்தீர்கள் என்றால் உடனடியாக இந்த போரை நாங்கள் முடிவுக்கு கொண்டு வருவோம் என்று ஈரான் சொல்லியிருக்காங்க. முதலாவதாக என்ன நிபந்தனை அவங்க சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஈரானின் உரிமைகள் அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்ற ஒரு உத்தரவை அவங்க பிறப்பிச்சிருக்காங்க. ஈரானின் உரிமைகள் அங்கீகரிக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்ததாக என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, தற்போது இந்த இஸ்ரேல் அமெரிக்கா இணைந்து ஈரான் மீது மிகப்பெரிய அளவில் தாக்குதல் நடத்தினாங்க இல்லையா, இந்த தாக்குதலில் ஏற்பட்ட சேதங்களுக்கான இழப்பீடு எங்களுக்கு வழங்க வேண்டும் என்ற ஒரு அறிவிப்பையும் அவங்க வெளியிட்டிருக்காங்க. போரை நிறுத்த வேண்டும் என்றால் எங்கள் மீது நடத்தப்பட்ட தாக்குதலுக்கான இழப்பீடு எங்களுக்கு வழங்கப்பட வேண்டும் என்று சொல்லியிருக்காங்க. மூன்றாவதாக என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, எதிர்காலத்தில் எங்கள் மீது தாக்குதல் இல்லை என்ற உறுதியை எங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த 3 நிபந்தனைகளையும் நீங்க நிறைவேற்றி தந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நாங்க போர் நிறுத்தத்திற்கு வருவோம் என்று அவங்க சொல்லியிருக்காங்க. இதே நேரத்தில் அமெரிக்க அதிபரான ட்ரம்ப் அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இந்த போர் சீக்கிரத்தில் முடிவுக்கு வரலாம், ஏனென்றால் 90% ஈரானுக்கான கட்டமைப்புகளை நாங்கள் அழித்து விட்டோம், இனி அங்கு அழிப்பதற்கு ஒன்றுமில்லை, ஆகவே சீக்கிரத்தில் இந்த போர் முடிவுக்கு வரலாம் என்றும் ட்ரம்ப் அவர்கள் சொல்லியிருக்கிறாரு. இந்த காரியங்கள், ஈரான் விதித்துள்ள நிபந்தனைகள் மற்றும் ட்ரம்பின் இந்த அறிவிப்பு, இது எல்லாமே மிகப்பெரிய பேச்சு பொருளாக மாறிக்கொண்டு வருகிறது. கிட்டத்தட்ட 13 நாட்களையும் கடந்து இந்த போர் மிக
மிக தீவிரமாக நடைபெற்று வருகிறது. இந்த செய்திகளை பார்க்கிற நம்ம எல்லாரும் கண்டிப்பாக ஜெபிக்க வேண்டும். இந்த போரில் அநேக அப்பாவி மக்களின் உயிர்கள் பறிக்கப்படுகிறது. இஸ்ரேலுக்குள்ளேயும் அநேக சேதங்கள் ஏற்பட்டுள்ளது. ஈரானுக்குள்ள அநேக சேதங்கள் ஏற்பட்டுள்ளது. லெபனானுக்குள்ளாக அநேக சேதங்கள் ஏற்பட்டுள்ளது. சோ இந்த சேதங்களில் எல்லாம் அப்பாவி மக்கள் மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்படுகிறார்கள். சோ அப்பாவி மக்களின் பாதுகாப்பிற்காக நம்ம கண்டிப்பாக ஜெபிப்போம். யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள் என்று சொல்லப்பட்ட வேத வசனத்தின்படி அநேக செய்திகளை நம்ம கேட்டுக்கொண்டு வருகிறோம். சோ இந்த அப்டேட்டை பார்க்கிற நீங்க எல்லாரும் இந்த தகவல்களை மனதில் வைத்துக் கொண்டு ஜெபிப்போம். மற்ற நண்பர்களுக்கும் இந்த தகவலை பகிர்ந்து கொள்ளுங்கள். மீண்டும் இன்னொரு அப்டேட்டில் உங்களை சந்திக்கிறேன். தேவன் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.